மொத்தம் 3 பசங்க 2 பொண்ணு. மொத்தம் அவங்க வீட்டில் 5 பேர். இவர் தான் பெரியவர். எல்லாம் கூட்டு குடும்பமா? இல்லை மேம், நான் தனியாக வந்துட்டேன். அவங்க ப்ராப்ளம் எப்போ இதுவாயிடுச்சோ. இவர் என்ன வேலை பண்றாரு? இவர் வந்து கடையில் வேலை செய்கிறாரு மேம். போனதான். மதினா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு உங்களை இப்படி உட்கார வச்சு இந்த மாதிரி பேசுறது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு புரியுது. நான் ஒரே அவ மனசுக்குள்ள ஒரு விஷயம் போயிடுச்சு. கரெக்டா? அதை சரி பண்றதுக்காக மட்டும் நான் ஒரு குவெஸ்டின் கேட்டுக்கிறேன். ஒரு அண்ணிங்கிறது வந்து அம்மா ஸ்தானம். ஓகே, நீங்க வந்து பையனா கூட நினைச்சு தாய் ஸ்தானத்துல இருந்து கூட அவர்கிட்ட பேசியிருக்கலாம். ஆனா இருங்க, அது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். இப்ப நான் ஒரு அண்ணியா இருந்தா, எனக்கு ஒரு மச்சினன் இருந்தா, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்காருன்னா நான் வந்து கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவேன். அம்மா பண்ண முடியாததை ஒரு அண்ணியா என்னால பண்ண முடியும். ஓகே, அது நான் 100% புரிஞ்சுக்கிறேன். அவ சந்தேகம் போறதுக்காக ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 100 தடவை பேசுவீங்களா? யார் மேம் 100 தடவை கால் பண்ணி பேசுவாங்க? அவருக்கு வேலை வெட்டி இல்ல.